இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருந்து இதுவரையிலும் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நிச்சயமாக நடத்துவார். கடந்த பதிவுகளிலே ஆண்டவர் அடிமைக்கு கொடுத்ததான அநேக பாடல்களை பாடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அநேகம் பேர் அதை பார்க்கிறீர்கள், அநேகர் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஒரு நாள் ஒரு ஊழியர் கூடுகையிலே கலந்து கொள்வதற்காக என்னுடைய வாகனத்திலே நான் சென்று கொண்டிருந்த பொழுது நல்ல தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பாராட்டினதான அவருடையதான விலையேற பெற்ற கிருபையை குறித்து நான் சிந்தித்து கொண்டே போய்கொண்டிருந்தேன். சில கிலோமீட்டர் தூரங்கள் பிரயாணம். அந்த பிரயாணத்தின் மத்தியிலே தேவ ஆவியானவர் எனக்கு ஒரு பாடலையும் அதற்குரிய ராகத்தையும் கொடுத்தார். தேவனுடைய நல்ல விலையேற பெற்ற கிருபையை குறித்ததான இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படாது இருந்திருக்கும் என்று சொன்னால் என்றைக்கோ நாம் அழிந்து போயிருப்போம். ஆகவே அந்த நல்ல தேவனுடைய கிருபையை ஸ்தோத்திரம் எப்போதும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே இந்த கிருபைக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளுங்க பாடி சொல்லி அவருடைய கிருபைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள், பாடுங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பாடலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ். பரிசுத்தமாக்கும் கிருபை, என்னை பாரினில் காக்கும் கிருபை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டபடினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, முடிவு பரியந்தம் அந்த பரிசுத்தத்திலே நாம் நிலைநிற்பதற்கு, நாம் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு நாட்களிலும் பொழிந்தருளுகிறாரே. ஆடி ஆண்டவருடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் கிருபை, என்னை பாரினில் காக்கும் கிருபை. பரிசுத்தமாக்கும் கிருபை, என்னை பாரினில் காக்கும் கிருபை. உங்க கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே. உங்க கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே. உன்னதமான கிருபை, என்னை உயர்த்திடும் தேவ கிருபை. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை அது உன்னதமானது. அந்த உன்னதமான கிருபை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. ஆமென். அந்த வெளிப்பட்டபடியினாலே அந்த கிருபை என்னை ஒவ்வொரு நாளிலும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. பாடுவோமா? ஹல்லேலூயா ஜீசஸ். உன்னதமான கிருபை, என்னை உயர்த்திடும் தேவ கிருபை. உன்னதமான கிருபை, என்னை உயர்த்திடும் தேவ கிருபை. உங்கள் கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே.
கிருபை, என்னை விழாமல் காக்கும் கிருபை. கிருபையினால் நம்மை என்றைக்கு அவரோடு சேர்த்து கொண்டாரோ அன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு நம் தூரம் போகாதபடிக்கு, எந்த நிலைமையிலிருந்து கர்த்தரை தூக்கி எடுத்தாரோ அதே நிலைமைக்குள் நாம் மறுபடியும் விழுந்து விடாதபடிக்கு பாதுகாக்கிறது கர்த்தருடைய விலையேறப்பட்ட கிருபை அல்லவோ. இந்த கிருபையை நாம் கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா. சேர்த்து கொள்ளும் கிருபை, என்னை வீழாமல் காக்கும் கிருபை. சேர்த்து கொள்ளும் கிருபை, என்னை வீழாமல் காக்கும் கிருபை. உங்கள் கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே. உங்கள் கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே. பலவீன நேரங்களில் என்னை தாங்கும் உந்தன் கிருபை. வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் வருகிறது. அந்த நேரத்திலே தேவனுடைய கிருபை அளவு நம்மை தாங்கி இம்மட்டும் பலனுள்ளவர்களாய் பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறது. தேவ கிருபை மாத்திரம் நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் வெளிப்படாமல் இருந்திருக்கும் என்று சொன்னார். என்றைக்கோ நாம் அறிந்து போயிருப்போம் அல்லவா? எவ்வளவு நல்ல தேவனுடைய வாழ்க்கையிலே கிருபை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் என்னை தாங்கும் உந்தன் கிருபை. பலவீன நேரங்களில் என்னை தாங்கும் உந்தன் கிருபை. உங்கள் கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே. உங்கள் கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே. பலவானாய் மாற்றும் கிருபை, என்னை பண்படுத்தும் தேவ கிருபை. தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட பொழுது உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை, உலகத்தின் கிரியைகளை எதிர்த்து நின்று ஜெயிப்பதற்கு அந்த தேவ கிருபை நம்மை பலப்படுத்தி இருக்கிறது, பலவான்களாய் மாற்றி இருக்கிறது. அதோடு கூட அந்த பலப்படுத்துகிற தேவ கிருபை ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை பண்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? பண்படுத்துகிற தேவ கிருபை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் பண்படவில்லை என்று சொன்னார் எதற்கும் பிரயோஜனமற்றவர்களாய் மாறி போவோம் என்பதை அறிந்த தேவன் இந்த கிருபையினாலே நம்மை முடிசூட்டி ஒவ்வொரு நாட்களும் நம்மை பண்படுத்தி கொண்டே இருக்கிறாரே. பாடி ஆண்டோட நாமத்தை சந்தோஷமாய் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பலவானாய் மாற்றும் கிருபை, என்னை பண்படுத்தும் தேவ கிருபை. பலவானாய் மாற்றும் கிருபை, என்னை பண்படுத்தும் தேவ கிருபை. உங்கள் கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே. உங்கள் கிருபை வேண்டும் இயேசுவே, உங்கள் கிருபை தாரும் இயேசுவே. மன்னிக்கும் தேவ கிருபை, என்னை மறவாமல் நினைக்கும் கிருபை. தேவனுடைய கிருபையினால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே, காலங்களிலே ஏதோ சில நிலைமைகளிலே விழுந்து விடுகிறோம், வழி தவறி விடுகிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடுகிறோம். ஆனாலும் அந்த தேவன் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை வெளிப்படுத்தி நம்மை மன்னிக்கிறார். மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்மை ஒவ்வொரு நாளிலும் மறவாமல் நினைக்கிறார் அல்லவா? அந்த தேவ கிருபையை பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. மன்னிக்கும் தேவ கிருபை, என்னை மறவாமல் நினைக்கும் கிருபை. மன்னிக்கும் தேவ கிருபை, என்னை
கிருபை. தேவனுடைய கிருபைக்கு அளவும் இல்லை, முடிவும் இல்லை. ஆகவே தான் நித்தியமான கிருபை என்று கர்த்தருடைய கிருபை நாம் சொல்லுகிறோம். அந்த அழிவில்லாத முடிவில்லாத தேவ கிருபையுடைய வாழ்க்கையை வெளிப்பட்டு அந்த கிருபையின் மூலமாகவே தேவனாகிய கர்த்தர் என்னை நித்தியத்திற்குள் அழைத்து செல்லுகிறார், நித்திய ராஜ்யத்திற்குள் அழைத்து செல்லுகிறார் என்கிறதான நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறபடினாலே பாடி ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நித்தியமான கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்க்கும் கிருபை, நித்தியமான கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்க்கும் கிருபை. கிருபை வேண்டும் இயேசுவே, கிருபை தாரும் இயேசுவே, கிருபை வேண்டும் இயேசுவே, கிருபை தாரும் இயேசுவே. பிரியமானவர்களே, கற்றுக்கொண்டு பாடி அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளிலும் கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாடலுடையதான வரிகளை டிஸ்கிரிப்ஷனிலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு நாட்களிலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.